இது குட்டி 1500 ரூபா குத்தாங்கண்ணா. இது 1100 குத்தாங்க. அப்படிங்களா? ஓ, டாப் கடை 3 கடை அருமையாக இருக்கு. பார்த்து பத்திரமா பிடிங்க. பாருங்க, ரெண்டும் பொட்டை குட்டி 1000 ரூபாய். 2 குட்டி 2 குட்டி சேர்த்து 2000 ரூபாய் சொல்றாரு. இன்னைக்கு வந்து குட்டி 16000 கம்மி ஆகுதுன்னா லாஸ்ட் 15000 சொன்ன. அப்படியே 14000 குத்துவாங்கண்ணா. இந்த ஆடு எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 25 சொன்னாங்க, 20 ரூபாய்க்கு முடிச்சுக்கிறோம். சென ஆடு எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? 13000க்கு வாங்கியிருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். பிப்ரவரி 20ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. அண்ணா, இந்த குட்டி எவ்வளோ விலை சொல்றீங்கன்னா? 2000 ரூபாய். இது கடை குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி. எத்தனை நாள் குட்டி இருக்குண்ணா? 1 மாசம் குட்டி இருக்குமாண்ணா? 3 மாசம் 2 மாசம் குட்டி. 2 மாசம் குட்டி சொல்றாரு. 2 மாசம் குட்டி 2000 ரூபாய் சொல்றாரு. லாஸ்டா ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா, எவ்வளவு தருவீங்க? அவ்வளவுதான் வரும். 2000 ரூபாய் தான், குறைக்க மாட்டீங்க? 1200 ரூபாய் தர மாட்டீங்களா? 2000 ரூபாய்ங்க ஒரே ரேட் சொல்றாரு. பொட்டை குட்டி இந்த 3 குட்டி ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்கு. 3 குட்டியுமே வேலூர் அடுக்கம்பாரிலேருந்து வராங்க. இந்த 3 குட்டி எடுத்து வரீங்க. இந்த 3 குட்டியும் பொட்டை குட்டிங்க. நல்லா இருக்கு, நல்ல இலை ஆடு. இந்த 3 ஆடு சேர்த்து எவ்வளோ விலை சொல்கிறீங்க ஐயா? 30. எவ்வளோங்க ஐயா? 30,000 சொல்கிறாரு. 3 ஆடு சேர்த்து. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் ரேட்னு எவ்வளோ சொல்லுவீங்க ஐயா? ஒரு 1000 ஒரு 1500 கம்மி பண்ணுவார். ஓகே. சூப்பரா தரமான ஒரு 2 ஆடு கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்க? கரிகிரிலேருந்து வரீங்க. ஆடு 2 ஆடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா. இது சென ஆடாண்ணா? சென ஆடு. 2 சென ஆடு. 2 சென ஆடுங்க. நல்லா தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன ரகம் ஆடுனா? இது வெள்ளை கலர். வெள்ளை கலர் ஆடு. வெள்ளை கலர் ஆடு எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 35,000. 2 35,000 சொல்கிறீங்க. இது எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுதுண்ணா? இது 3ஆவது ஈத்து. மூணாவது ஈத்து குட்டி போட போகுது. லாஸ்ட்டாக கொடுக்குற ரேட் சொல்லுங்கண்ணா, குறைச்சி கொடுக்குற ரேட்டு தான். 35 சொன்னீங்கன்னா இன்னொரு ரேட் சொல்லுங்கண்ணா. 1000 ரூபாய் கம்மி கொடு. 1000 ரூபாய் கம்மி பண்ணி பண்ணலாம். 34,000 2 ஆடு சொல்கிறாரு வேலை. வணக்கம்ண்ணா. எத்தனை மணிக்குண்ணா வந்தீங்க? ஓகே ஓகே ஓகே. இந்த வியாபாரிங்க சொல்கிறது அவங்களுடைய விலை சொல்கிறாரு. நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். வணக்கண்ணா. எப்போ வந்தீங்க? சின்ன குட்டிங்க வித்துட்டீங்களா? சேல் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி சரி சரி. ஐயோ ஐயோ அக்கா நல்லா இருக்குங்க. 2 குட்டி. 2 கடை குட்டியே பொட்டை குட்டிங்களா? 2 பொட்டை குட்டி. அக்கா வணக்கம். 2 குட்டி எடுத்து வந்திருக்கீங்க. 2 கடை குட்டியே பொட்டை குட்டிங்களா? 2 பொட்டை குட்டி. 2 பொட்டை குட்டி. எத்தனை மாச குட்டி இருக்கும் அது? இது இருக்க 2 மாச குட்டி. 2 மாச குட்டி. 2 மாச குட்டி. எவ்வளவு விலை சொல்றீங்கம்மா? 6000 ரூபாய் சொல்றேன். 6000 சொல்றாங்க. 2 மாச குட்டி. நல்லா இருக்கு. நல்லா மேப்பெல்லாம் பாரு, அருமையா. ஆமா, நல்லா மேய்வாங்க. வீட்டில் வளர்த்த ஆடுதான். ஆமா. ஓகே ஓகே. ஆக்சுவலி என்னன்னா அது அம்மா தவறிடுச்சான், அதனால வந்து இப்போ விற்க வராங்க. மேப்பும் நல்லா எடுக்குது பாருங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் ரேட் சொல்லுமா, கொடுக்குற ரேட்டு? 5500 வந்தால் கொடுத்துட்றேன். 500 ரூபாய் கம்மி பண்ணி தராங்க. 5500 வந்தால் ஃபைனல் பண்ணுறாங்க. ஓகே, நன்றிம்மா. வளர்ப்பு குட்டிகள். இந்த வளர்ப்பு குட்டி தான் டிமாண்டு அதிகமாக, நிறைய பேர் கேட்குறாங்க.
வெள்ளாட்டு வளர்ப்பு குட்டிகள் எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வளர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க, வீட்டு வளர்ப்புக்காக. ஒரு குட்டி எவ்வளோக்கிங்க எடுத்தீங்க இது? 2500. ஒரு குட்டி 2500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. கடை குட்டியாக பொட்டை குட்டிங்களா? அதில் 4 பொட்டை குட்டிங்க 2500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஆடு 2 குட்டி, 1.5 மாத குட்டி, 2 குட்டி பொட்டை குட்டிங்க. 3வது ஈத்து குட்டி போட்டிருக்கு. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா? 5500. 15200. 15200 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க சொன்ன விலைன்னா? அவங்க சொல்ல 16 ரூபாய் சொன்னாங்க. 16000 சொல்லி 15200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நான் வளர்ப்புக்காக வாங்கியிருக்கீங்களாண்ணா? ஆமாம், வளர்ப்புக்கு தான். நம்ம வீட்டில் இன்னும் ஆடுலாம் வளர்த்துட்டு வரீங்க? இருக்குது. இன்னும் எத்தனை ஆடுன்னு வச்சுருக்கீங்க? ஒரு 10 ஆடு இருக்குது. 10 ஆடு இருக்குது. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்களா? சேந்தமங்கலம். அது எங்கண்ணா இருக்குது? அரக்கோணம். பக்கத்தில் சேந்தமங்கலம். ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம். வாழ்த்துக்கள்ண்ணா, நன்றி. ஒரு சூப்பரான குட்டி, ஒரு கெடா குட்டி வாங்கியிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊர்ண்ணா? சேலாஜிபுரம் மணி. அண்ணா இந்த குட்டி வாங்கியிருக்கீங்க, என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்கன்னா? வளர்க்குறதுக்காக. இன்னும் வீட்டிலலாம் ஆடு வளர்த்துட்டு வரீங்களா? இன்னும் எத்தனை ஆடுன்னு வச்சுருக்கீங்க? அவர் 6 ஆடு இருக்குது. 6 ஆடு இருக்குது. இப்போ ஒரு குட்டி வாங்கியிருக்கீங்க, கெடா குட்டி. இது எத்தனை மாதம் குட்டி இருக்குண்ணா? 3 மாதம் குட்டி இருக்கோம். ஒரு 3 மாத குட்டி கெடா குட்டி வாங்கியிருக்காரு. பால் பண்ணுறது அப்படிங்களா? அண்ணா எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கன்னா? 4,400. 4250 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த தம்பி பாரு எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கிறான் ஆடு. 11000 வாங்கினீங்களா? சொன்னாங்க. ஆ 11000 வாங்கணும். 13000 சொல்லி 11000 வாங்கியிருக்கிறாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி எத்தனை குட்டி போட்டிருக்கோம்? அதெல்லாம் தெரியல. நீங்க எதுக்காக வாங்கினீங்க? வளர்ப்புக்காக. இன்னும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டில்? ஆடு இருக்குது, ஒரு 6 ஆடு வச்சுக்கிறோம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? பணம்பாக்கம்லேருந்து வராங்க. சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஏய் சூப்பராக இருக்காடா இவன். உன் பேர் என்ன? ஏய் மணிகண்டன். செம தெளிவாக இருக்காங்க. ஆடு விடவே மாட்டேங்கிறான் அப்புறத்துலேருந்து. ஓ சின்ன குட்டிங்க 2-3 நாள் குட்டி சொல்றாங்க. குளிருக்காக அப்படி நடுங்குது. ஒரு 2-3 நாள் குட்டிங்க. கடை குட்டியா பொட்டை குட்டியாங்குது? 2ம் பொட்டை குட்டிங்க. ஒரு 4 குட்டின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ விலை சொல்றாங்க ஒரு 4 குட்டி? 1200 ரூபாய் சொல்றாங்க ஜோடி. 1200? 1200 ரூபாய் ஜோடி. லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்லுங்கண்ணா. 1000 ரூபாய் தருவீங்களா? 1000 ரூபாய் வந்து தராங்க. 2ம் பொட்டை குட்டி. குட்டி பாருங்க, 2ம் பொட்டை குட்டி. 1000 ரூபாய் 2 குட்டி. 2 நாள் ஆயிருக்கு குட்டி போட்டு. இது நல்ல அமைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. 2 குட்டி எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கங்க. ஒரு குட்டி எடுத்து வந்திருக்கேன். கடா குட்டியா பொட்டை குட்டியா இருக்காது? இது கடா குட்டி, இது பொட்டை குட்டிங்க. இது குட்டினா எத்தனை மாதம் குட்டி இருக்கும்? 1 மாத குட்டி. ஒரு கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி, 1 மாத குட்டி. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 3000 சொல்கிறீங்க, 2 சேர்த்து? அதானே பார்த்து. ஒரு குட்டி 3000 ரூபாய் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அமைப்பா. லாஸ்ட்டாக கொடுக்குற ரேட், ஃபைனல் ரேட் சொல்லுங்களேன். 2500. 2500 வந்தால் ஃபைனல் பண்ணலாம். 2500 ஃபைனல். ஓகே. நீங்கள் வீட்டிலே வளர்த்துருந்த ஆடுங்களா அது? இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்க வீட்டில்? எந்த ஊர்லேருந்து வரீங்க? எடப்பாளையம். எடப்பாளையத்துலேருந்து வராங்க. 2 குட்டி எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஆடு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களா? ஓ இதோட குட்டி தானே அது? எந்த ஆடு? இந்த ஆடு அந்த ஆடுங்களா? ஓ இந்த ஆட்டோட குட்டி தான் அந்த 2 குட்டி. சரி இது எத்தனாவது ஈத்து குட்டி இது?
4வது ஈத்துக்குட்டி 4வது ஈத்துக்குட்டி. சரி, இந்த அம்மா ஆடும் 2 குட்டியும் சேர்த்தா எவ்வளோ தருவீங்க? 13,000 ரூபாய்க்கு. இந்த அம்மா ஆடு 2 குட்டி சேர்த்து 13,000க்கு ஃபைனல் பண்ணுறாங்க. நன்றிக்கா. இன்னைக்கு வளர்ப்பு குட்டி நிறையா வந்திருக்குது. வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? வேலூர்லேருந்து வரோம். வீடியோ பார்த்தோம். அப்படிங்களா? வீடியோ பார்த்தோம். ஓகே. விலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதான் வந்திருக்கு. இப்போ ஆடு வாங்க வந்தீங்களா? ஆடு வாங்க வந்து. எந்த மாதிரி ஆடு வாங்க போறீங்க? எது இன்னும் பார்க்கல. அந்த இல்லை, வளர்ப்பாடு வாங்க போறீங்களா? பெருச்சாத்தியில் தான் பார்த்து வெள்ளாடு வாங்கலாம்னு வந்திருக்கோம். அப்படிங்களா? நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க ஆடெல்லாம்? இதுக்கு முன்னாடி வளர்த்தது இல்லை. 2 குட்டி வரைக்கும் குட்டி சும்மா பார்த்துட்டு வித்துட்டோம். ஓகே. இந்த வாட்டி வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நன்றி. இப்போ எவ்வளோ எப்படி போகுது விலை நிலவரம்? இதுதான் அதை பார்க்கலாமா? இந்த ஆடு பார்க்கல எவ்வளோ சொல்கிறாங்கன்னு. வளர்ப்பாடு. வணக்கம்ண்ணா. நீங்கள் விலை பார்த்துலாமாண்ணா? நிறைய குட்டி எடுத்து வந்திருக்கீங்க. வணக்கம்ண்ணா. நீங்கள் வளர்ப்பு குட்டி நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. பார்க்கலாம். அண்ணா, இந்த குட்டி இருக்குண்ணா, இது எத்தனை மாதம் குட்டிங்க? இதுனா ஒரு 2 மாதம் குட்டிப்பா. ஒரு 2 மாதம் குட்டி. இந்த 2 குட்டி சேர்த்து எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 8 சொல்லிக்கிறேன்ப்பா. 8 ரூபா தான் கொடுத்துருவேன். அப்படியா? ஓகே. இது ஒரு குட்டிண்ணா. இது எத்தனை மாதம் குட்டிண்ணா? இது ஒரு 3 மாதம் குட்டி. இது 3 மாதம் குட்டி. நல்லா இருக்கு பாருங்க. இது எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 6 ரூபா சொல்லிக்கிறேன். 5 ரூபா தான் கொடுத்துரும்பா. 5,500. 5 ரூபாய்க்கு தருவீங்களா? கொடுத்துருவோம். 5,000 ரூபாய் சொல்கிறாரு இந்த ஆடு. இந்த ஆடு 5,000 ரூபாய் ஃபைனல் பண்ணுறாரு. ஸோ இந்த ஆடு மட்டும் 4 ரூபாம்மா. 4,000 ஃபைனல் ரேட்னா? ஃபைனல் அவ்வளோதான். ஸோ இந்த 2 குட்டிங்க அது ஒரு 7 ரூபா தான் கொடுமா. 2 குட்டி சேர்த்து 7 ரூபாய். கடை கட்டியே போட்ட குட்டிங்களா? 2 கடா குட்டி 7,000 சொல்கிறாங்க. ஃபைனல் ரேட்னா? அதான் கொடுக்குற ரேட்டு தான் 7,000. ஸோ இந்த ஆடுனா இது எத்தனை மாதம்னா? இது 2 மாதமா? அது ஒரு 4 மாதம் குட்டி இருக்குமா. 4 மாதம் குட்டியா? எல்லாம் அதே சைஸ் தான் இருக்கு. இல்லை, அவ்வளோதான் இருக்கும். 3.5 மாதம் இருக்கும். இது எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 13,700 ரூபாய் சொல்கிறோம். ஜோடி 13,700 ரூபாய் சொல்கிறாங்க. ஃபைனல் ரேட்டா இல்லைன்னா குறைப்பீங்களாண்ணா? 13 ரூபா தான் கொடுப்போம். 13,000 ஃபைனல் பண்ணலாம். 13,000 ரூபாய் ஃபைனல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு கடா குட்டி ஒரு பட்டை குட்டிங்க. ஆனால் இது ஒரு 4 குட்டி சேர்த்து எவ்வளோ சொல்லுவீங்கண்ணா? இது 4 13,000. 4 13,000 சொல்கிறாங்க. 12 தருவீங்களாண்ணா? 4 தான் கொடுத்துரும்பா. இந்த 4 ஃபைனல் ப்ரைஸு 12 தான் கொடுத்துருவோம். 12. இந்த 4 குட்டி 12,000 தராங்க. ஸோ வளர்ப்பு குட்டியை பற்றி விவரமாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நல்லா விவரமாக சொல்லியிருக்கேன் குட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு. வியாபாரி நம்பர் அவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வியாபாரி நம்பர் சொல்லுங்கன்னு கேட்குறீங்களே, அதனால் கேட்டு பார்த்தேன். அவருக்கு தெரியல. அடுத்த வாரம் கண்டிப்பாக வியாபாரி நம்பர் சொல்கிறேன்னா. உங்கள் பேர் எந்த ஊருண்ணா? காரணிப்பா. கல்லூரிப்பட்டு வந்தாச்சு ஓட்டப்புல கோயில். அப்படிங்களா? ஓகே. இந்த அண்ணாவோட ஃபோன் நம்பர் அடுத்த வாரம் சொல்கிறேன். அடுத்த வாரம் நம்பர் சொல்லுங்கண்ணா. அடுத்த வாரம் சொல்கிறேன். ஸோ அண்ணா பேர் செல்வராஜ்.
ஜோடி 13,000 செம்மறி ஆடு, வளர்ப்பு செம்மறி ஆடு. ஒரு 3 மாச குட்டி இருக்கும். ஜோடி 13,000 சொல்றாங்க. ஒரு 3 மாசம் வளர்ப்பு குட்டி செம்மறி ஆடு. $8,500 சொல்றாங்க தலை. ஒரு ஆடு $8,500 சொல்றாங்க தலை. இது 8,500. எவ்வளவு சொல்றீங்கண்ணா ஒரு ஆடு இது? 25,000 சொல்லிக்கிறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா? எங்க ஊர் வந்து தூங்குன்றோம். ஓகேண்ணா. உங்க பேருண்ணா? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் ஐயா வியாபாரி. ஆமா. ஓகே, இப்போ ஆடு கொண்டு வந்திருக்கீங்க, செம்மறி ஆடு. இந்த ஆடோட வயசு என்னண்ணா? வயசு ஒரு 8 மாசம் 9 மாசம் இருக்கிறோம். ஓகே, ஒரு 9 மாசம் ஆடு சொல்றாரு. ஓகே, செம்மறி ஆடு. இந்த ஒரு ஆடு எத்தனை கிலோ வரும்ண்ணா? ஒரு ஆடு 19 கிலோ 18 கிலோ வரும். ஓகே, எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? நாங்கள் லாஸ்ட் 26 கொந்தால விட்டுறோம். ஒரு ஆடு ஜத்தா ஜோடி 26,000 சொல்றீங்க. 7 ரூபாய் சொல்லிக்கிறேன். 26 கொந்தால விடுறான். ஓகே, 27 சொல்றாங்க. ஃபைனல் ரேட்னா? ஃபைனல் 26. 26,500. ஆமா. நன்றி நன்றிண்ணா. ஓகே. எவ்வளோ அந்த ஆடுங்க? பேட்டை சந்தையில் தரமான கெடாக்கள், டாப் கெடாக்கள் எடுத்து வந்திருக்காரு. சூப்பரா இருக்கு பாருங்க கெடா. சார் வணக்கம். டாப் கெடா 3 கெடா அருமையா இருக்கு. பார்த்து பத்திரமா பிடிங்க. இது எவ்வளவு விலை சொல்றீங்க கெடா? 36 ரூபாய் சொன்னோம். 3 சேர்த்து 2 மட்டும் எதுங்க? இந்த 2 மட்டும் 36 ரூபாய் சொன்னேன் ஜோடி. இந்த ஆடும் அந்த ஆடும் சேர்த்து 36,000 சொல்றீங்களா? எத்தனை கிலோ வரும் தோராயமா? பாரு சொன்னேன் நான் இப்போ காலையில் சொன்னேன் நான் காலையில் கேட்டு நான் தரல. 15,500 கேட்டு நான் தரலன்ட்டு நான் எத்தனை வந்தால் கொடுத்துருப்பேன். எத்தனை வரல வச்சு கேட்காத, வச்சு வராது. நீ உச்சி இன்னைக்கெல்லாம் என்னோட ஆகாது வச்சது. நான் சொன்னா நீ கேட்கலையா? நான் சொன்னா நீ கேட்கல, போய் கேளு அவர்கிட்ட கேளு. வராது. கேட்டதோட மேலே தான் விற்கும். ஆனால் இப்போ உள்ள விற்க மாட்டேன். அதுவே கொடுப்பாங்களா யாருன்னா? நான் எந்த ஊரில் எனக்கு லீவ் விடணும்? என்ன பண்ண போறது இல்லையா? இது ஜோடி எவ்வளோ சொல்லுவீங்க? இது 2 ஜோடி சொல்லிட்டேன். இது தனி ஆடு. இது எவ்வளோ சொல்லுவீங்க? 15 ரூபா சொன்னேன். 15,000. லாஸ்டா ஃபைனல் 13 ரூபா தான் கொடுங்க. 13,500 இருந்தால் ஃபைனல் பண்ணலாம். அந்த ஜோடி ஃபைனல் ரேட் எவ்வளோ சொன்னீங்க? அதுவும் 33 ரூபா தான் வரணும்.
33. ஓகே 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 இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக் கட்டினதா இப்படி சொல்லு. ஓகே ஓகே சந்தையை அப்படியே மொத்தமாக சுற்றி காட்டிடுறேங்க. எவ்வளோ ஆடு வளர்ப்பு வரவு இருக்கு. சாரி, இன்னைக்கு சந்தைக்கு எவ்வளோ ஆடு வளர்ப்பு இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ணா யுகேந்திரன் அண்ணா நல்ல வியாபாரிங்க. தரமான கெடாவை தேடி கண்டுபிடிச்சி வாங்குவார். நம்ம ராணிப்பேட்டை சந்தையில் டாப் கடா தான் செலக்ட் பண்ணி வாங்குவார். இன்னைக்கு ஒரு கடை எடுத்திருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கிடாங்களே வரலண்ணா. அப்படிங்களா? இந்த வாரம் கிடாங்களே வரல. வரவு கெடாவோட வரவு குறைவாக தான் இருக்கு. ஆமாம். இப்போ ஒரு கடை எடுத்திருக்கீங்கன்னா சொல்லுங்கண்ணா. அந்த கடை 16,000 கம்மியாகுதுண்ணாங்கண்ணா. 16,000 கம்மியாகுதுன்னா லாஸ்ட் 15,000 சொன்ன அப்படியே 14,000 குத்துவாங்கண்ணா. எத்தனை கிலோ வரும்ண்ணா? ஒரு 17 கிலோ வரும்ண்ணா. ஓகே ஓகே. இன்னும் வேற கடையில் எதுவும் பார்க்கலீங்களா? பார்க்குறேண்ணா, வாங்குறோம். இப்போதான் வந்தோம், வாங்குறோம். ஓகே ஓகே. யுகேந்திரன் அண்ணா வந்து நல்ல ஒரு வியாபாரிங்க. ஒரு நல்ல கடா வேணும், அதாவது எங்களுக்கு சாமி வேண்டுதல் இருக்கு, இல்லை நாங்கள் வளர்ப்பு கடா வாங்கணும், நல்ல தரமாக ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிற கடா வாங்கணும்னா அண்ணாவை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ணா மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 81 79 05 95 38. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கடா வந்து தரமாக இருக்கும், எந்த வித குறைபாடும் இருக்காது. அந்த அளவுக்கு தரமான கடை தான் தேடி செலக்ட் பண்ணி வாங்குவார் நம்ம ராணிப்பேட்டை சந்தையிலேயே. இது வியாபாரம், அதாவது வியாபாரத்துக்கு பெருமைக்காகலாம் சொல்ல வரல. நீங்கள் பழைய வீடியோ நம்மளுக்கு பார்த்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் வந்திருக்காரு, கடை தேடிட்டு இருக்காரு. இன்னைக்கு கடாவோட வரவு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஸோ கடா வந்து செலக்ட் பண்ணி வாங்குறதுல எக்ஸ்பர்ட்டு. இவரே என்ன சொல்கிறாருன்னா, கடை எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கண்ணா, பார்க்கலாண்ணா. ஓகே. தம்பி வணக்கம். சொல்லுங்க. செம்மறி குட்டி. செம்மறி ஆட்டுக்குட்டியை வாங்கியிருக்காரு தம்பி. 2 குட்டி. இது கடா குட்டியா பட்ட குட்டிங்களா? கடா குட்டி. ரெண்டுமே கடா குட்டி. 2 கடா குட்டி. 2 கடா குட்டி. எத்தனை மாச குட்டிமா அது? ஒரு 1.5 மாசத்து குட்டி. ஒரு 1.5 மாச குட்டி. நீங்க ஆடு வளர்த்துட்டு வரீங்களா? ஆமா. உங்க பேர் எந்த ஊருங்க? தினேஷ்னா. தினேஷ். எந்த ஊருமா? ஓச்சேரி. எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க? நாங்க ஒரு 10 ஆடு வச்சுக்கிறோம். 10 ஆடு வச்சிருக்கீங்க. செம்மறி ஆடே வச்சிருக்கீங்களா? செம்மறி ஆடு தான். எப்படி வளர்க்குறீங்க? பட்டி ஆட்டுல பில்ல அறுத்து போட்டு அதுதான். ஓகே வேணும். சரி, இந்த ஆடு இந்த குட்டி எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்கம்மா? இது குட்டி 1500 ரூபாய் குத்தாங்கண்ணா. இது 1200 குத்தாங்க.
அப்படிங்களா? ஓகே 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 ஓகேம்மா, நன்றி. வணக்கம்ண்ணா. குட்டி எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? ரெண்டு குட்டி. அண்ணா இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இது 10 நாள். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? 3 வாரம் பார்க்க முடியல, வந்து சீக்கிரமாக போயிட்டுண்ணா. வணக்கம். 10 நாள் இருக்கும், ஒரு 5 நாள் இருக்கும். அப்படிங்களா? ஆமாம். ஓகே, எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? நான் ரெண்டுமே 2000 ரூபாய் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆடு 2000 ரூபாய். ரெண்டுமே 2 குட்டி 2000 ரூபாய் சொல்கிறாங்க. ஓகே, இது கெடை குட்டியே பொட்டை குட்டி? ரெண்டுமே பொட்டை குட்டி. ரெண்டும் பொட்டை குட்டிங்க. ஓகே, ஸோ ரெண்டும் பொட்டை குட்டிங்க. 1000 ரூபாய் ஒரு குட்டி, 2 குட்டி சேர்த்து 2000 ரூபாய் சொல்கிறாரு. இன்னைக்கு வந்து குட்டி ஆட்டுக்குட்டி நிறையா வந்திருக்கு இன்னைக்கு சந்தைக்கு. தேங்க்யூ. ஓகேண்ணா. நீங்கள் வந்து வியாபாரி விவசாயிங்களாண்ணா? நாங்கள் வியாபாரி தான். வியாபாரி. நன்றி. உங்கள் சப்ஸ்கிரைப். அப்படியா? ஆமாம், உங்கள் வீடியோ ஒன்று எல்லாம் லைக் போட்டு போடுவோம். ரொம்ப சந்தோஷம் தான். எங்கள் வீட்டில் பார்த்துனே இருப்பாங்க உங்கள் வீடியோ. அப்படியா? ஆமாம். சந்தோஷம் சந்தோஷம்ண்ணா. நம்மளது எந்த ஊருங்கண்ணா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். ஓகேண்ணா, பார்க்கலாம். செம்மறி ஆடும் அதிகமாக வரவு இருக்கு. இப்போ வெள்ளாட்டு கெடா தான் குறைவாக வந்திருக்கு. ஒரு தரமான ஒரு கெடா, செம்மறி கெடா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? அங்கே செங்கல்பட்டுண்ணா. செங்கல்பட்டு. செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காரு. இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்கண்ணா? மாப்பிள்ளை கடையை பயன்படுத்துகிறேண்ணா. அப்படிங்களா? ஓகே. நீங்கள் ஆடு வச்சுருக்கீங்களாண்ணா? இன்னும் எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க? அவங்க ஒரு 50 ஆடு வச்சுருக்கணும். 50 ஆடு வச்சுருக்கீங்க? பா, எப்படிண்ணா வளர்க்குறீங்க ஆடுலாம்? என்ன மாதிரி ஆடு? இந்த மாதிரி செம்மறி ஆடு தானே? ஆமாம், எல்லாம் செம்மறி ஆடு தான். ஓகே, எல்லாம் மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறோம். மேய்ச்சல் முறை தான். பரவாயில்லையா? 50 ஆடு வந்து மேய்ச்சல் முறை தான் வளர்க்குறாரு. இந்த ஆடு எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 25 சொன்னாங்க, 20 ரூபாய்க்கு முடிச்சுக்கிறோம். 25 சொன்னாங்க, 20,000க்கு வாங்கியிருக்கீங்க. ப்ரீடுக்காக? ஆமாம், இன உற்பத்திக்காக வாங்கியிருக்கிறாங்க. இது பல்லுண்ணா? பல்லு சரி பல்லு இருக்கணும். சரி பல்லு. உங்கள் பேருண்ணா? கோபி. கோபி. அண்ணா, இன்னும் ஆடெல்லாம் நீங்கள் வளர்ப்பு ஆடெல்லாம் தரீங்களா? விற்பனை செய்கிறீங்களா? ஆமாம். ஓகே. இப்போ எங்களுக்கு வந்து வளர்ப்பு செம்மறி ஆடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. வியாபாரி நம்பர் சொல்லி விடுவோம். அப்படிங்களா? ஆமாம். ஸோ உங்ககிட்ட இருந்தால் கொடுப்பீங்க, இல்லைன்னா மற்ற நல்ல இடத்தெல்லாம் சொல்லி விடுவோம். அப்படி உங்கள் மொபைல் நம்பர் சொல்ல முடியுமா? சொல்லுங்கண்ணா. 63 74 65 65 83 80 80. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி செம்மறி ஆடு வேணும் அப்படின்னா இந்த ஐயா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பேருண்ணா? கோபி. கோபி, செங்கல்பட்டு மாவட்டம். நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. சொல்லுண்ணா. இது ஆடு வாங்கியிருக்கீங்க, வளர்ப்புக்காக வாங்கினீங்களாண்ணா? ஆமாண்ணா, வீட்டு வளர்ப்புக்காக. ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 26 ரூபாவா? 26,000. ஓகே. 2 ஆடு, 2 ஆடு, 3 குட்டி, ஒரு குட்டி ஆடு, 2 குட்டி. ஒரு சூப்பரான ஆடு. சென ஆடுங்களாண்ணா? ஆமாம் சார்.
வீட்டு வளர்ப்புக்காக எடுத்துட்டு போறீங்க. ஓகே. இப்போ ஒரு ஆடு வாங்கியிருக்கீங்க. இது எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுதுங்க? ரெண்டாவது ஈத்து போட போகுது. சென ஆடு. ஆமா. எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்க? 13,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17 சொன்னாங்க. 17 சொல்லி 13க்கு வாங்கியிருக்கீங்க. 17,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்க வீட்டில்? எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க? ஒரு 50 ஆடு வச்சிருக்கோம். 50 ஆடு இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகேண்ணா. ஓகே, நம்ம தம்பி வந்து சப்ஸ்கிரைபரு. உன் பேர் தம்பி? சரவணன். கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேம்மா. இந்த 2 ஆடு எவ்வளோ கொடுத்தப்போ வாங்கினாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. 2 கெடா, தரமான கெடா வாங்கியிருக்கீங்க. வாங்கிட்டோம் வீட்டுக்கு கோவிலுக்கு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேர் எந்த ஊருங்க? நாங்கள் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துலேருந்து வரீங்க. 2 கெடா வாங்கியிருக்கீங்க. இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க? சாமிக்காக வாங்கினீங்க. பிரார்த்தனைக்கு. ஓகே ஓகே ஓகே. 2 கடை சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. இது வந்து 5 ரூபாண்ணே. இந்த ஆடு 15,000. ஆமாம். இந்த கெடா 15,000. இது 10,000. இதுங்க 10,000. இது 10,000. ஆமாம். இதே நல்லா இருக்கே. கருப்பு கலருக்காக. கருப்பு கலர். ஆமாம். இந்த சாமிக்கு வாங்கினாவே அந்த கருப்பு ஆடுனாவே கொஞ்சம் விலை கூடுதல் தான். ஆமாம் ஆமாம். பாருங்க, அதை விட இது கொஞ்சம் எடுப்பாக தான் இருக்கு. இருந்தாலும் கருப்புன்றதுனால வாங்கினது சாமிக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. எவ்வளோ சொன்னாங்க ஐயா ஃபர்ஸ்ட் அவங்க? இதுவா? இது வந்து அவங்க சொன்னது பேசி 5,000. ஓகே. இந்த ஆடு எவ்வளோ சொன்னாங்க? 11 ரூபா சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கணும். ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி ஐயா. சரி. இது வாங்கினதாண்ணா நம்ம வீட்டுக்கா? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. நான் 2 ஆடு வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணா. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்கண்ணா? கறி கட்டிக்கிறேண்ணா. அப்போ அப்படிங்களா? இது எவ்வளோ விலை சொல்கிறீங்க? இது வந்து 13,000 வாங்கியிருக்குண்ணா. 13,000க்கு வாங்கினீங்க? ஆமாண்ணா. ஓகே. இந்த ஆடுங்க? இது 11,000ண்ணா. 11,500 வாங்கியிருக்கீங்க. எந்த ஊருங்க நம்மளுக்கு? மூஞ்சிப்பட்டுண்ணா. மூஞ்சீர்பட்டு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலண்ணா. மூஞ்சீர்பட்டு. பாகுபலி ஃபேமஸுங்க மாடு. ஆமாண்ணா.